ஒருத்தன் காட்டுல போயிட்டு இருந்திருக்கான். ஃப்ரெண்ட் ஒரு சிங்கம் வந்து நின்னுச்சான், பதறிட்டான். கடவுளே என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு பல நேர்ச்சிகளை போட்டிருக்கான். கடவுளை உங்களுக்கு அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், உங்களுக்கு அந்த நேர்ச்சி அந்த நேர்ச்சின்னு போட்டு நான் நடந்துருவேன், உங்களுக்கு உருண்டுருவேன் பல நேர்ச்சிகளோடு பிரார்த்தனை பண்ணியிருக்கான். முழிச்சு பார்த்தா சிங்கத்தை காணல. பயங்கர ஹாப்பி அவனுக்கு. ஆகா கடவுளே நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து சிங்க பக்கத்துல படுத்து கிடந்தான். அது பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்கு. உடனே அவனுக்கு பயங்கர ஹாப்பி. கடவுளே காப்பாத்த சொன்னா சிங்கத்தை பிரார்த்தனை பண்ற அளவு கொண்டு போய் விட்டுட்டியப்பா, அவன் கருணையோ கருணை அப்படின்னு சொல்லிட்டு அந்தால என்னப்பா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். நல்ல இறை கிடைச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. யாரு கடவுள் காப்பாத்துது? யார்கிட்ட யார் சண்டை போட்டு ஜெயிக்க அவங்க தானே சொல்ல முடியும், வேற வழி கிடையாது. அதான் வந்து சில நல்ல வரிகள் உண்டு பாத்துக்க. அது என்னன்னா, ஓர் உயிருக்காக இன்னொரு உயிரை படைத்த இறைவனிடம் என்ன கருணை எதிர்பார்ப்பீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆனா அதே வார்த்தை தான் இன்னொன்னு இருக்கு. சிங்கத்தின் இறைக்காகவே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் மான்களுக்கு வேகமாக ஓடும் கால்களையும் இறைவன் கொடுத்திருக்க மாட்டார். எல்லாமே நமக்குள்ள என்ன இருக்கு? நமக்குள்ள எல்லாம் இருக்கு. அதை வந்து நல்ல ஒரு மன உறுதியை ஏற்படுத்திக்கிட்டு எதுவும் இல்லை, எல்லாமே கடந்து போகும் அப்படி நினைச்சு வாழ்க்கையை கொண்டு போனோம்னு வச்சுக்கிய